ஓம் சாந்தி. இன்று 10/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பகவான் எப்போதும் குழந்தைகளை இனிமையான குழந்தைகளே என்று அழைப்பார். அதுபோல இனிமையான குழந்தைகளை மாயாவை வசப்படுத்துவதற்கான மந்திரம் மன்மனா பவ. மாயாவை வசப்படுத்துவதற்கான மந்திரம் மன்மனா பவ. மாயா என்றால் யார்? காமம், குரோதம், பற்று, ஆங்காரம், பேராசை என்ற பஞ்ச பூதங்கள் தான் மாயை, ராவணன். இவர்களை வசப்படுத்துவதற்கான மந்திரம் மன்மனா பவ. மன்மனா பவ என்றால் என்ன? ஆத்மா, பரமாத்மா. நம் புருவ மத்தியில் இருக்கின்ற ஆத்மாவையும் பரமாத்மாவையும் நினைவு செய்ய வேண்டும். இந்த மந்திரத்தில் தான் அனைத்து சிறப்புகளும் நிறைந்துள்ளது. இந்த மந்திரத்தில் அனைத்து சிறப்புகளும் நிறைந்துள்ளது. இதே மந்திரம் உங்களை தூய்மையாக்கி விடுகிறது. இந்த மந்திரம் உங்களை தூய்மை ஆக்கி விடுகிறது. கேள்வி: ஆத்மாவின் பாதுகாப்பிற்கான நம்பர் 1 சாதனம் எது? எப்படி? கேள்வி பாருங்க. ஆத்மாவின் பாதுகாப்பிற்கான சாதனம் எது? எப்படி? பதில், இறைவனே பதிலை சொல்கின்றார். நினைவு யாத்திரை தான் பாதுகாப்பிற்கான நம்பர் 1 சாதனம். நினைவு யாத்திரை. ஏனென்றால் இந்த நினைவினால் தான் உங்களுடைய கேரக்டர், நடத்தை திருந்தும். இந்த இறைவனுடைய நினைவினால் தான் உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய நடத்தை திருந்தும். நீங்கள் மாயா மீது வெற்றி கொண்டு விடுகிறீர்கள். நீங்கள் மாயா மீது வெற்றி கொண்டு விடுகிறீர்கள். நினைவினால் தூய்மையில்லா கர்மேந்திரியங்கள் சாந்தமாகி விடுகின்றன. நினைவினால் இந்த தூய்மை இல்லாத கர்மேந்திரியங்கள், இந்த உடல் உறுப்புகள் சாந்தமாக்கி விடுகின்றன. நினைவில் தான் சக்தி கிடைக்கின்றது. பவர். யூ வில் கெட் பவர் ஃப்ரம் மெமரி ஆஃப் த காட். நினைவுதான் சக்தி கிடைக்கின்றது. ஞான வாளில் தூய்மையின் கூர்மை தேவை. ஞான வாளில் தூய்மையின் கூர்மை தேவை. நினைவினால்தான் இனிய சதோப்பிரதானம் ஆவீர்கள். யாரிடமும் கோபப்படாதீர்கள். யாரிடமும் கோபப்பட மாட்டீர்கள். அதனால் நினைவு யாத்திரையில் பலவீனமாக ஆகிவிடக்கூடாது. யாரிடமும் கோபப்பட மாட்டீர்கள். அதனால் நினைவு யாத்திரையில் பலவீனம் ஆகிவிடக்கூடாது. நாம் எதுவரை நினைவில் இருக்கிறோம் என்று தன்னைத்தான் கேட்க வேண்டும். நாம் எதுவரை நினைவில் இருக்கிறோம் என்று தன்னைத்தான் கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி பதில் பார்த்தோம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. வெறுப்பில்லாத ஒரு இனிமையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். வெறுப்பில்லாத ஒரு இனிமையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். பாபாவுக்கு சமமாக அசிறியாவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். இறைவனுக்கு, பாபாவுக்கு என்றால் இறைவனுக்கு சமமாவதற்கான அசிறிதி ஆவதற்கான புருஷார்த்தம் என்றால் முயற்சி செய்ய வேண்டும். நினைவின் பலத்தின் மூலம் தனது சுபாவத்தை இனிமையானதாகவும் கர்மேந்திரியங்களை சாந்தமாகவும் ஆக்கி கொள்ள வேண்டும். எளிமையாக இருக்கிற தமிழ், எளிமையான தமிழ். 2வது பாயிண்ட். இப்போது நாம் சங்கம யுகத்தவர், கலியுகத்தவர் அல்ல. நாம் சங்கம யுகத்தை சார்ந்தவர்கள், கலியுகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்ற இதே நஷா பெருமிதத்தில் சதா இருக்க வேண்டும். இறைவன் நம்மை புது உலகின் எஜமானர் ஆக்குவதற்காக படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். அசுத்த சிந்தனைகளை முடித்து விட வேண்டும். வரதானம் அகால பீடம் மற்றும் இதய பீடத்தில் அமர்ந்து எப்பொழுதும் சிறந்த செயல்களை செய்யக்கூட கர்ம யோகி ஆவீர்களாக. இதனுடைய விளக்கம்,
இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு 2 பீடம் இருக்கின்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு 2 பீடம் இருக்கின்றது. ஒன்று அகால பீடம், 2வது இதய பீடம். ஆனால் யாருடைய ஆட்சி நடக்கிறதோ அவர்கள்தான் சிம்மாசனத்தில் அமருவார்கள். அகால தக் நஷின், யார் அகால பீடத்தில் அமரக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்கள் சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பார்கள். மேலும் தந்தையின் தில் தக் நஷின், இதய பீடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆவார்கள். அதில் ராஜ்ய பாக்கியம் எல்லாமே வந்து விடுகிறது. கர்ம யோகி என்றால் 2 பீடங்களிலுமே அமர்ந்திருப்பவர்கள். அப்பேற்பட்ட பீடத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவின் ஒவ்வொரு செயலும் சிறந்ததாக ஆக்கிவிடுகிறது. ஏனெனில் எல்லா கர்மேந்திரியங்களும் சட்டப்படியும் ஒழுங்காகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும். ஸ்லோகன்: யார் எப்பொழுது சுயமரியாதையின் சீட்டில் செட் இருக்கையில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களே குணவான் மற்றும் மகான் ஆவார்கள். ஸ்லோகன்: யார் எப்பொழுதும் சுயமரியாதையின் சீட்டில் செட் இருக்கையில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களே குணவான் மற்றும் மகான் ஆவார்கள். அருமையான வாணி. உள்ளே சென்று முழு வாணியும் படிங்கள். நன்றி. ஓம் சாந்தி.